ஸ்டூடெண்ட்ஸ் லாக்டவுன் கண்டினியூ ஆகுறதுனால எக்ஸாம் ஆன்லைன்லயே வைக்க வேண்டிய பேட் சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அது எங்களுக்கு குட் சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியலையேன்னு ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. அப்படி இல்ல நாங்க ஃபீல் பண்ணலையே. அண்ட் உங்க எக்ஸாம்க்கு இன்விஜிலேஷன் பண்ண போறது யாருன்னு தெரியுமா? ஐயோ எவனே தெரியலையே. குட் மார்னிங் மேடம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸ்ல நானே இவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கு நானே கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இவர் மேல கிளாஸ் எடுக்கிறத பத்தி வேணா கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஆனா எக்ஸாம் கண்டக்ட் பண்றத பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியரா இருக்கு. இட்ஸ் ஓகே மேடம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை டியூட்டி. இன்னைக்கு நீங்க எழுத போற ஆன்லைன் எக்ஸாம்க்கு இவர் தான் ஆன்லைன் இன்விஜிலேட்டர். எல்லாரும் எக்ஸாம் கொடுங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? நான் என்னோட ரெடி பண்ணிட்டு ரெடியா இருக்கேன் மேடம். முத்து நீ? பக்கா. டே ஸ்டாலின் நீ? எல்லாரும் ரெடி பண்ணிட்டு ரெடியா தான் மேடம் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். சார் நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப தெரியலையே. இன்னைக்கு நீங்க எழுத போறது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட வீட்லயும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிருக்கோம். என்ன வந்ததுல இருந்து ஆன்லைன்ல ஒரே ட்விஸ்டாவே இருக்கே. சோ நீங்க எக்ஸாம் எழுதுற அந்த 3 hours மட்டும் கம்பல்சரி கேமரா ஆன்ல இருக்கணும். மத்த டைம்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல்ல இருந்து ஆள் வந்து நீங்க எக்ஸாம் எழுத போற அந்த ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணுவாங்க. நானும் உங்க சாரும் அதை நாங்க லைவா பாப்போம். மேடம் இப்ப எதுக்கு இந்த சிசிடிவி எல்லாம்? அதுவாப்பா, இந்த ஆன்லைன் எக்ஸாம்ன்ற பேர்ல பசங்க என்ன பண்றாங்க, புக்கை வச்சு எழுதுறானுங்க. கரெக்ட் சார், நிறைய பேர் அப்படி பண்றாங்க. பாதி பேர் நெட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீடியோ மூவ் பண்ணிட்டு காப்பி அடிக்கிறானுங்க. இது பத்தாதுன்னு முன்னாள் நைட்டே எக்ஸாம் எழுதி வச்சிடறானுங்க, அத்தனை நாள் வந்து சப்மிட் பண்ணிடுறானுங்க. இப்போ இந்த சிசிடிவி இருக்கனால இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பாரு, உங்கள் ரூமில் நடக்கிற மொத்த ரெக்கார்டையும் நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து பார்க்கலாம். அப்புறம் எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் ஒழுங்கா பண்ணுங்க. சார் ஸ்கூலில் வந்து சிசிடிவி கேமரா மாட்ட வந்துடுவோம் சார். என்னது சிசிடிவி கேமராவா? வந்துட்டாங்க போல இந்த கேமராவோட. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணோன்னா 10 minutes எக்ஸாம் ஸ்டார்ட். ஓகே? என்னடா இன்னைக்கு என்ன பிளான் பண்ணி என்ன தூக்கலான்னு பார்க்குறீங்களா? சார் அப்படிலாம் இல்லை சார், சாரி சார். இன்ஃபேக்ட் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். என்னை பார்த்து அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணாங்க சார். ஆனால் நீங்கள் போனதுக்கு முதல்ல ஃபீல் பண்ணது நான் தான் சார். சார் ஆமாம் சார், நாங்கள் எல்லாருமே ஆன்லைனில் கூட வருத்தப்பட்டோம் சார். சார் பட் இன்னைக்கு உங்களை திரும்பி பார்த்ததுல எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆன சந்தோஷம் என்கிட்ட இருக்குது சார். அதே சந்தோஷத்தோட போய் எக்ஸாம் எழுது சார். நான் எக்ஸாம் நல்லா எழுதணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணோம். நான் தான் என்ன ஸ்டார்ட்னு சொல்லவே இல்லைல்ல. பைண்டியா சும்மா நகைச்சுவை பண்ண. நல்லாங்க சார் நகைச்சுவை. இப்போ ஸ்டார்ட் பண்ண. ஓ அண்ணா எக்ஸாம் எழுதுற மாதிரி ஐடியா இல்லையா? சார் ரைட்டிங் சார், ரைட். எழுதுறீங்களா இல்லையாடா? ஏன் சார்? என்ன எழுதுறாங்க? ஒருவேளை படிச்சிருப்பாங்களோ? சான்ஸ் இல்லையே. மகேஷ் எழுதுறத காட்டு. சார் ஏதும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். காட்டுறா, இல்லை காப்பி அடிக்கிறேன்னு பிரின்சிபல்கிட்ட போட்டுடுறோம். பரவாயில்லையா? காட்டிடுறேன் சார், காட்டிடுறேன். நீங்கள் அடுத்து போகிற காட்டு. அடுத்த பேஜுமா? என்னடா எல்லா ஆன்சர்லையும் மிடில் மட்டும் எழுதி வச்சிருக்க, மேலே கீழே எழுதுலாம் எங்க? அதுதான் சார் யோசிச்சுனுங்கிறேன். ஞாபகம் வந்தோடனே மேலே கீழே எழுதிடுவேன் சார். யோசிச்சுட்டு இருக்கியா? சரியில்லையே. நீங்கள் 2 பேரும் பேப்பரை காட்டுங்க. நீ என்னடா மேலே மட்டும் எழுதியிருக்க, இவன் கீழே மட்டும் எழுதியிருக்கான். என்னடா அது? எக்ஸாம் எழுத சொன்னால் 3 பேர் பேப்பரில் வந்து வீணாக்கி இருக்கீங்களா? இப்போ நீ சொல்லலன்னு வச்சுக்க, 3 பேர் சேர்ந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு பிரின்சிபல்கிட்ட போட்டு விட்றேன். சார் சொல்லிடுறேன் சார். ஆனால் பிரின்சிபல்
வழக்கமாக நாங்கள் ஸ்கூலில் இப்படி தான் சார் பண்ணுவோம். எப்படி? சார் ஒரு ஆன்சரோட ஸ்டார்டிங் நான் படிச்சிருக்கேன் சார். மிடில் பார்ட்டை நான் படிச்சுப்பேன் சார். எண்டு நான் படிச்சுப்பேன் சார். அதுக்கப்புறம் நான் எழுதுனது அவனுக்கு காமிப்பேன், அவன் எழுதுனதை நான் பார்த்து எழுதிப்பேன். அப்படியே 3 பேரும் ஆன்சரை ஸ்ப்ளிட் பண்ணி காப்பி அடிச்சுப்போம் சார். பிட்டை உள்ளே எடுத்துன்னு போய் எழுதத்தை விட இது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணும் சார். ஓஹோ, இப்போ இந்த விட்ட இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த சிசிடிவினால எல்லாமே போச்சு சார். அப்போ 3 பேரும் கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு சொல்லுங்கள். தெரியும்டா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த சிசிடிவி ஐடியாவே கொடுத்தேன். 3 பேர் அந்த அரை எழுதிங்க பாரு, அந்த சீட்டை அப்படியே சப்மிட் பண்ணிட்டு போங்க என்கிட்டயே. சார் ஒரே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது சார். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டேய் 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 காப்பி அடிக்க முடியலன்னு ஆக்டிங்கா? போட போய் எழுதுற. ஐயோ சார், இது முக்கியமான வாந்தி சார், வெளியே போய் எடுத்தே ஆகணும். தம்பி, நீ என்ன தான் பண்ணாலும் இந்த ரூம் விட்டு நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அப்படியே வாந்தி வருதுன்னா அப்படியே ஓரமாக எடுத்து பேப்பர் எடுத்து வாயை தொடச்சி போட்டு எழுதுடா. நான் அடிக்கிறான் என்கிட்டயே. சார் இப்போ இருக்க சுச்சுவேஷன் யாராவது இதில் விளையாடுவாங்களா? உண்மையான உடம்பு சரியில்லை சார். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா வெளியே போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். சரியே டேய், சும்மா சாதனை. போடா போடா. தேங்க்யூ சார். என்ன இது நம்ம பிளானே போடலையே. மாங்காடு மகேஷ் ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஆன்சரோட அடுத்த 2 பார்ட்டை பார்க்குறோம், அப்படியே போய் எழுதுறோம். என்ன வாந்தி எடுக்க போனவன இன்னும் காணும்? ரொம்ப நேரமாக எடுக்கிறானோ? இவ்வளோ மக்கா இருக்கிறாங்களே, போய் எழுதாரு சார். எடுத்துட்டேன் சார். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சார். தம்பி தம்பி சார் கொஞ்சம் 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 வெயிட் பண்ணுங்க. இப்படி யாராவது எக்ஸாம் டைமில் வெளியே போயிட்டு வந்தால் கொஸ்டினை மாற்ற சொல்லி பிரின்சிபலோட ஆர்டரு. என்னப்பா தம்பி பண்ணுறது? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே ஒரு யோசிக்கும் போது ஸ்டாஃப் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக யோசிச்சிட்டோம். புது கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன், எழுதிருங்க. சார் கொஸ்டினை மாற்றிட்டாரா? சூப்பர் சூப்பர் மாங்காடு மகேஷ் சூப்பர். என்னடா நீங்களும் வெளியே போகணுமா? போகிறதுனா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீங்கள் எத்தனை வாட்டி போகிறீங்களோ அத்தனை வாட்டி கொஸ்டின் பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சார் எனக்கு இது எழுதின வரைக்கும் போதும் சார் மார்க்கு. நான் ஃபுல்லாகவே படிச்சிட்டோம் சார், அதனால் உங்களுக்கு வந்து பிட் அடிக்கணும் அவசியம் இருக்கா சார்? அது என்னையோட மாட்டி விட்றீங்க. இந்த எக்ஸாம் மூலிமா பிரின்சிபலுக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை ஏற்றுறேன்னு பாருங்கடா. டேய் முத்து, மகேஷ் எழுதுறான் பாரா. எப்படா எழுதுறான்? மகேஷ் என்னடா எழுதுறா? காட்டுறா. சார் என்ன சார், அவனுக்கு மட்டும் காப்பி அடிக்க பர்மிஷன் கொடுத்துறீங்களா? எனக்கு டேய் அறிவிக்கிட்ட முண்டுவேன், காப்பி அடிக்க பர்மிஷன் கொடுத்தா நான் ஏதாவது எக்ஸாம் வைக்க போகிறேன்? சார் அவன் எல்லா கொஸ்டினுக்கும் மிடில் பார்ட் மட்டும் தான் படிச்சிருக்கான். அவன் மிடில் பார்ட் மட்டும் தான் எழுத முடியும். எப்படி எல்லா பார்ட்டையும் எழுதுறான்? டேய் சிசிடிவிலாம் செக் பண்ணுறேன்டா, பிட்டு இல்லை புக்கு இல்லை, எல்லாமே கிளியராக தான்டா இருக்குது. எப்படி எழுதுறான்? ஒருவேளை படிச்சிருப்பானோ? வாய்ப்பு இல்லையே. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டேன், செகண்ட் கொஸ்டின் எழுதினுக்கிறேன். செகண்ட் சார் நீங்கள் தான் சார் ஏதோ பண்ணிட்டுக்கிறீங்க. டேய் நான் எங்கடா பண்ணேன்? சார் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்தனால தான் சார் அவன் நல்லா எழுதுறான் இப்போ. சார் ஆமாம் சார், நீங்கள் ஏதோ கேம்பிளிங் பண்ணுறீங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கேம்பிளிங்கா? ஐயோ, அதுக்கு அர்த்தம் என்னானே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேடா. டேய் சார் அவன் மட்டும் இந்த எக்ஸாம் பாஸ் ஆனா அவன் பாஸ் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சு செத்து போயிருங்க சார். அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். இது செத்துருவா? டேய் ஆனால் பாவி டேய், இருக்கிறதுலே டஃப்பான கொஸ்டின் தானே நான் அவனுக்கு கொடுத்தேன். எப்படி எழுதுறான்னு எனக்கும் தான்டா தெரில. சார் செகண்ட் கொஸ்டின் ஓவர், தேர்டு எழுத ஆரம்பிக்கிறேன் சார். சார் எவ்ரி கொஸ்டின் ஓவர் சார். என்ன சார் பண்ணுறது? ஹே முத்து ஸ்டாலின், யூ டிட் ரைட் யுவர் எக்ஸாமா? எக்ஸாம் பேப்பரை கலெக்ட் பண்ணுறவங்க என்ன வெளியே வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பான். சார் நான் பேப்பர் கொடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட நான் விசாரிக்கிறேன் சார். பேப்பர்லாம் கொடுத்துட்டேன் சார். சார் அந்த சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணுறவா சார்? எக்ஸாம் டைம் முடிஞ்சிருச்சுல, ஆஃப். டேய் எப்படிடா ஆன்சர் எதுனா இப்பயாச்சும் சொல்கிறா? ஏண்டா மகேஷ், எங்ககிட்ட படிக்கலன்னு சொல்லிட்டு போய் சொல்லி நீ மட்டும் படிச்சுட்டு வந்து எழுதியிருக்க வேண்டாம்? எஸ், எனக்கும் அந்த டவுட் இருக்குது.
இருக்கிறதுலையே டஃப்பான கோச்சிங் தான் நான் உனக்கு கொடுத்தேன். நீயும் சத்தியமாக படிச்சிருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். சொல்லு, எப்படி எழுதுனடி? நான் வாந்தி எடுக்கிற மாதிரி போய் புக்கை பார்த்து ஆன்சரை ஃபஸ்ட் வந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்ட் பார்ட்டியும் படிக்கிறோம், அப்படியே போய் எழுதுறோம். அந்த சிஸ்டர், மே யூ ப்ளீஸ் கம் இன். என்னடா மரியாதையெல்லாம் கூப்பிடுற? என்ன வேணும்? எனக்கு ஆன்லைன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. சரி, அதுக்கு நான் போட்ட பிளான் எல்லாம் வீணாயிடுச்சு. ஸோ நான் பாஸ் ஆக நீங்கள் தான் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன பண்ணுவேன்? தெரியும் சிஸ்டர், நீங்கள் லஞ்சம் வாங்காமல் எதையும் செய்ய மாட்டீங்கன்ட்டு. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வைக்கும் போது நீங்கள் பாஸ் ஆக நான் ஹெல்ப் பண்ணுறேன் சிஸ்டர். ஓ, அப்படி வரியா? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னாலும் இதான் வழி போல இருக்கே. என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? அண்ணன் சிஸ்டர். ஞாபகம் இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? தேங்க்ஸ் சிஸ்டர். என்னோட ரூம் மேலே தான் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ என் ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க விண்டோவில் நின்று நீ புக்கை வச்சு காமிச்சோன்னா நான் ஈஸியாக பார்த்து எழுதிடலாம். நான் நேராக பார்க்கறதுனால நான் காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த விண்டோ நான் உட்காந்துக்கிறது கிட்டே இருக்கிறதுனால புக்கில் நீ காட்டுறது எனக்கு ஈஸியாக தெரியும், நான் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, அதெல்லாம் ஓகேடா. ஆனா எந்த ஆன்சரை காட்டணும்னு எனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பிரச்சனையே இல்லை. உள்ள எனக்கு கொஸ்டின் பேப்பரே வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புறாங்க. என் வாட்ஸ்அப்பில் இருக்க கொஸ்டின் பேப்பர் உனக்கு அனுப்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் எழுதுறன்றதையும் உனக்கு நான் சார்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீயும் அடுத்தடுத்த கொஸ்டினாக காமிச்சுனே. ஓகேவா? ஓகே, ஓகே, பண்ணிடலாம். சூப்பரா பண்ணிடலாம். இவ்வளோ மக்கா இருக்கிறாங்களே, போய் எழுதாரு. அதனால தான் சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கொஸ்டின் பேப்பர் மாற்றி அனுப்பிச்சாலும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. டக்குன்னு அதையும் எழுதிட்டேன். பாவி தம்பி, முடியலப்பா, நான் போயிட்டு வரேன். அடுத்த எக்ஸாமில் பார்ப்போம். சார், அந்த சிசிடிவி கேமரா ஒரு கேடு. உன் மரியாதையும் போச்சு, என் மரியாதையும் போச்சு.